நிச்சயமா. தென் தமிழகம் அப்படிங்கிறது வந்து பிரதீப், அரசியல் கட்சிகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க தாமிர பரணி பாயக்கூடிய தரணி அப்படின்னு சொல்லக்கூடிய திருநெல்வேலியா இருக்கலாம், வைகை ஆறு பாய்ந்தோடக்கூடிய மதுரையா இருக்கலாம். எல்லாமே முக்கியமான நகரங்கள். இன்னொன்னு சொல்ல போனீங்கன்னா, சவுத்லயே வந்து உங்களுக்கு விமான நிலையங்களை பொறுத்தவரை தூத்துக்குடி விமான நிலையமா இருக்கலாம், மதுரை விமான நிலையமா இருக்கலாம். ஸோ அரசியல் ரீதியா எந்த கட்சி மாநாடு போட்டாலும் திருநெல்வேலி, மதுரை இது ரெண்டும் ரொம்ப முக்கியமா நடக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. கடந்த காலத்துல திமுக இளைஞரணி மாநாடு கூட ஆரம்ப காலத்துல திருநெல்வேலியில தான் போட்டாங்க. இப்ப கூட திமுக பொதுக்குழு கூட்டத்தை மதுரையில போட்டிருந்தாங்க. இன்னொன்னு எஸ்டிபிஐ கட்சி கூட ஒரு மாநாட மதுரையில் நடத்துறாங்க. அதுல கூட பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கலந்துக்கிட்டு அதுல தான் நான் பாஜகவோட ஒரு நாளும் சேர மாட்டேன்னார். அதனாலதான் அந்த மாநாடை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி மதுரை அப்படிங்கிறது ஒரு அரசியல் ரீதியா ஒரு மையப்படுத்தின பகுதி தான் தென் மாவட்டங்கள். இன்னொன்று வந்து அந்த மக்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப உணர்ச்சி பூர்வமா இருப்பாங்க. எந்த ஒரு கட்சியோட இருந்தாலும் அந்த கட்சியில ரொம்பவே ஒரு ஒரு அட்டாச்மெண்ட் வந்து மற்ற பகுதி பிராந்திய மக்களை நான் குறைத்து மதிப்பிடல. அவங்கள விட இவர்களுடைய அந்த உணர்வு ரீதியா ஒரு நல்ல ஒரு நெருங்கின நட்புல இருப்பாங்க, தொடர்புல இருப்பாங்க. அது மாதிரி கட்சி விசுவாசத்திலையும் அதே மாதிரி தான் இருப்பாங்க. விசுவாசத்துக்கு பெயர் போன பலரும் இருக்காங்க. அது மாதிரி நீங்க பார்க்கலாம். அப்படி அந்த அளவுக்கான ஒரு மண் தான் அந்த நெல்லை, மதுரை மாதிரியான தென் மாவட்டங்கள். இன்னொன்று, எந்த கட்சி ஆளுங்கட்சி ஆகுது அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுல சவுத்தோட பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது. ஒரு சாதாரணமாக எப்படின்னா, ஒரு சினிமா கூட வெற்றி பெறணும்னா அந்த படம் தென் மாவட்டங்களில் ஓடிடுச்சுன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஓடிடும்னு சொல்லி ஒரு லாஜிக் பேசுவாங்க. நீங்க விநியோகஸ்தர்கள்ட்ட பேசினா தெரியும். அதே மாதிரி தான் அரசியல் கணக்கும். என்னன்னா, நீங்க தென் மாவட்டத்தில் ஒரு கட்சியா மக்கள் ஏத்துக்கிட்டாங்க, ஒரு வகையா அது செட் ஆயிருச்சுன்னா அதனுடைய தாக்கம் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு அளவுலையும் இருக்கும் அப்படிங்கிறதா நமக்கு கடந்த கால. அதனாலதான் எந்த மாநாடு போட்டாலும் ஒன்று அந்த திருச்சி சென்டரை மையப்படுத்துறாங்க, இல்ல மதுரை அப்படின்றத பேஸ் பண்ணி அந்த கால்குலேஷன் அப்படிதான் ஒர்க் ஆகுது. நிச்சயமா அதனுடைய அடிப்படையில தான் ஒர்க் ஆகுது. ஏன்னா மதுரை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அரசியல்ல வந்து அப்படி ஒரு மாதிரி அனல் கக்கக்கூடிய ஒரு பகுதி. நீங்க இன்னும் பார்க்கலாம், கலைஞர் அவர்களுடைய மகன் மு க அழகிரி தேர்ந்தெடுத்த ஊரே மதுரை தானே. அவர் எந்த ஊர்ல போய் இருந்திருக்கலாம்ல. அவர் சென்னையை விட்டு நகர்கிற பொழுது அவர் தேர்ந்தெடுத்த இடமே உங்களுக்கு மதுரை தான். இன்னைக்கும் சட்டமன்றத்தை வழிநடத்தக்கூடிய அப்பாவும் திருநெல்வேலிக்காரர் தான். இப்படி நம்ம நிறைய உதாரணம் சொல்லலாம். திமுகலையும் சொல்லலாம், அண்ணா திமுகலையும் சொல்லலாம். அப்ப அந்த மதுரை, அந்த நெல்லை மண் அப்படின்னு சொல்றது அரசியல் ரீதியா ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மண் தான் தமிழக அரசியல் களத்தை பொறுத்தவரை.